வெளிச்சம் வெளியில் பிறப்பதற்கு முன் உள் இருள் கலைந்துவிட வேண்டிய காலம் என்பதால் மாணிக்கவாசகர் திருப்பள்ளி எழுச்சி மூலமாக மனித உயிரை அறிவிலிருந்து அனுபவத்திற்கும் பக்தியிலிருந்து ஞானத்திற்கும் அழைத்து செல்கிறார். திருப்பள்ளி எழுச்சி பாடல் இறைவனை வெளியில் தேட சொல்லவில்லை, மாறாக அது நமது எண்ண ஓட்டத்தின் ஆழத்திற்குள் இறைவன் உறைந்திருக்கின்றான் என்பதை உணர்த்துகிறது. ஒவ்வொரு பாசுரமும் வாக்கியங்களின் கூட்டம் அல்ல, அவை மனிதனின் தலைகணத்தை கரைத்து உயிர் தன்னை இழக்க செய்து இறையோடு ஒன்றாக்கும் அனுபவ குறிப்புகள். இங்கு பக்தி என்பது பயத்தால் பிறப்பது அல்ல, அது அறிந்த பின்பும் மலரும் அன்பு. திருப்பள்ளி எழுச்சியின் தத்துவம் உலகத்தை மறுப்பதல்ல, உலகில் சிக்காமல் இருப்பதை கற்று தருகிறது. செயலில் இருந்து விடுபட சொல்லாது, மாறாக செயலின் கர்த்தாவாக எண்ணத்தை மெல்ல விளக்க சொல்கிறது. இந்த பகுதியில் திருப்பள்ளி எழுச்சி பாசுரங்கள் சடங்குகளின் எல்லைகளை தாண்டி ஆன்மீக அனுபவம், உள்மாற்றம் என்னும் தளங்களில் விளக்கப்படுகின்றன. ஆகையால் இப்பாடலை கேட்பவன் ஒரு பார்வையாளர் அல்ல, அவன் ஒரு பயணி. ஒவ்வொரு வரியும் அவனை இன்னொரு படி உள்ளே அழைத்து செல்லும். பக்தி மௌனமாகி, மௌனம் ஞானமாகி, ஞானம் கருணையாக மலரும் அந்த நிலையை நோக்கிய இந்த ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அழைக்கிறது திருப்பள்ளி எழுச்சி பாடல். வாருங்கள், இந்த இனிய பதிகத்தை கேட்டு வருவோம். விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்ட விழுபொருளே, விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்ட விழுபொருளே புன தொழுபடியோங்கள். விண்ணகத்தேவரும் நன்னவுமாட்ட விழுபொருளே புன தொழுபடியோங்கள். மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே, மண்ணகத்தே வந்து வாழ செய்தானே, வள் திரு பெருந்துரையார் வழியடியோ. கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே, கடலமுதே கரும்பே விரும்படிய. கண்ணகத்தே நின்று கழிதரு தேனே, கடலமுதே கரும்பே விரும்படிய. எண்ணகத்தாய் உலகிற்கு உயிரான, எண்ணகத்தாய் உலகிற்கு உயிரான எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே, எம்பெருமான் பள்ளி அருளாயே. தற்போது நாம் காண இருப்பது திருப்பள்ளி எழுச்சி பாடலின் விளக்க உரை. திருப்பள்ளி எழுச்சி என்பது பக்தியின் மொழியில் பேசும் அத்வைத தத்துவம். இது இறைவனை பிரித்து பார்க்கும் வழிபாட்டை தாண்டி இறையும் உயிரும் வேறல்ல என்ற அனுபவத்தை மனித உள்ளத்தில் மெதுவாக விதைக்கும் ஆன்மீக பாதை. மாணிக்கவாசகர் நாம் தேடும் சிவன் நம் தேடலாகவே இருக்கிறான் என்றும் உணர்த்தும் உள்மொழியாக திருப்பள்ளி எழுச்சியின் வழியே தெரிவிக்கிறார். அத்வைதம் சொல்வது இறை, உயிர், உலகம் எல்லாம் ஒரே பரம்பொருளின் வெளிப்பாடே என்பதாகும். இந்த தத்துவம் வாதமாக அல்ல, அனுபவமாகவே திருவெம்பாவையில் வெளிப்படுகிறது. திருப்பள்ளி எழுச்சியின் விளக்கம் என்பதே சிவனை பற்றி பேசுவதல்ல. மனிதன் தன்னை தானே உயர்வாக கருதுவதால் என்ன நிலையை அடைகிறான், அது எப்படி இறை உணர்வை மறைக்கிறது, அதை எப்படி சரி செய்ய இயலும் என்பதையே விரிவாக சொல்லும் வழிமுறை. ஒவ்வொரு பாசுரமும் அகத்தை சுத்திகரிக்கும் ஒரு படி. இங்கே பக்தி என்பது ஒரு வழிபாட்டு உணர்வு மட்டுமல்ல,
அது இருமையை மெல்ல கலைக்கும் கருணை நிலை. அத்வைதத்தில் மோட்சம் என்பது எங்கோ அடைய வேண்டிய நிலை அல்ல. அது எப்போதும் இருந்து வரும் உண்மையை மயக்கத்தினால் அறியாமல் இருக்கும் நிலையை விளக்கும் தருணம். இந்த விளக்கங்கள் பாசுரங்களில் சொற்பொழிவை தாண்டி உள்ளத்தின் இயக்கங்களை புரிய வைக்கும். மேலும் ஆன்மீக சொற்பொழிவாளர் இன்றைய பாடல் குறித்து தெளிவாக நல்ல தமிழில் எளிய உரைநடையில் சிறப்பாக விவரிக்கிறார். வாருங்கள், அதனை கேட்டு வருவோம். வணக்கம். மாணிக்கவாசகப் பெருமான் அருளிச் செய்த திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை நாம் நாள்தோறும் பார்த்து வருகிறோம். சிவபெருமான் கண் மலர்ந்தருளவும் அவருடைய கடைக்கண் பார்வை நம்மீது பரவவும் அதனால் நமக்கு நலமும் வளமும் திருவடிப்பேரும் கிட்டவும் மாணிக்கவாசகர் நம் அனைவருக்காகவும் நம் அனைவர் சார்பிலும் இயற்றிய அமுதமான அற்புத பாடல்கள் திருப்பள்ளி எழுச்சி பாடல்கள். இன்று நாம் திருப்பள்ளி எழுச்சியின் 9ஆம் பாடலை பார்க்கவிருக்கிறோம். விண்ணகத் தேவரும் நன்னவும் மாட்டா விழுப்பொருளே உனதொழுப்படியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வண்திரு பெருந்துரையாய் வழி அடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. கடலமுதே கரும்பே விரும்படியார் எண்ணகத்தாய் உலகுக்கு உயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. விண்ணகத்து தேவர்களும் அணுக முடியாமல் அடைய முடியாமல் இருக்கக்கூடிய அரிதான மேன்மையான பரம்பொருளே சிவபெருமானே, வள்ளம் பொருந்திய திருப்பெருந்துறையிலே உறைபவனே, உன் அடியார்களாகிய எங்களுக்கு எளிமையானவனே, பரம்பரை பரம்பரையாக நாங்கள் உனக்கு அடியவர்கள், எங்களுக்கு உன்னுடைய வடிவத்தை நாங்கள் காணும் பொருள்களிலெல்லாம் உன்னையே காணும்படியாக செய்த பெருமானே என்று மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே சிந்தனையை விதைக்கிறார். கண்ணகத்தே நின்று களிதரு தேனே என்கிறார் மாணிக்கவாசகர். அப்பா, எங்கள் கண்களுக்குள்ளே நீ நிற்கிறாய். நாங்கள் காணும் பொருள்களில் எல்லாம் உன்னைத்தான் காண்கிறோம். உன்னுடைய அந்த காட்சி எங்களுக்கு களிப்பை வழங்கும், உவகையை அளிக்கும், பேரானந்தத்தை நல்கும், இன்பத்தை அளிக்கும் தேன் போன்றதாக விளங்குகிறது. இங்கே அப்பர் பெருமான் திருவையாற்றுப்பதிகத்திலே இதே சிந்தனையில் நமக்கு கருத்துக்களை சொல்வார். காணும் காட்சிகளிலெல்லாம் பொருள்களிலெல்லாம் சிவசக்தி வடிவத்தை நான் காண்கிறேன் என்று அப்பர் சொல்வார். மாதர்பிறை கண்ணியானை எனத் தொடங்கும் மிகவும் புகழ்பெற்ற திருவையாற்றுப்பதிகத்திலே அப்பர் சொல்வார், ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து வருகின்றன, ஒரு ஆண் மயிலும் பெண் மயிலும் சேர்ந்து வருகின்றன. இவற்றை பார்க்கும் பொழுது, இந்த 2 மயில்களையும் 2 யானைகளையும் பார்க்கும் பொழுது எனக்கு 2 மயில்கள் வருவதாக தெரியவில்லை, 2 யானைகள் வருவதாக தெரியவில்லை, சக்தியும் சிவனும் வருவதாக நான் காண்கிறேன், உணர்கிறேன் என்று காணும் பொருளிலெல்லாம் அந்த சிவத்தையும் சக்தியையும் காணும் அந்த பாங்கினை, அந்த திறத்தினை அப்பர் திருவையாற்று திருப்பதிகத்திலே சொல்வார். அதே கருத்தினை மாணிக்கவாசகர் இங்கே சொல்கிறார். காணும் பொருள்களிலெல்லாம் உன்னையே நாங்கள் காண்கிறோம், அந்த காட்சி எங்களுக்கு தேன் போல இனிக்கிறது எனும் கருத்தை மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே சொல்கிறார். கடலமுதே கரும்பே அடியார்கள் எண்ணத்திலே உறைபவனே என்றெல்லாம் மாணிக்கவாசகர் இந்த பாடலிலே சிவபெருமானை போற்றுகிறார். கடலிலே திரளும் அமுதம் போன்றவன் சிவபெருமான். நம்ம முன்னாடி ஒரு பாடலிலே பார்த்தோம், எப்படி அந்த பார்க்கடலிலே நஞ்சு வந்த பொழுது அந்த நஞ்சினை தான் உண்டு அமுதம் வருவதற்கும் அமுதத்தை தேவர்களும் அசுரர்களும் பெறுவதற்கும் எவ்வாறு அந்த கருணையே வடிவான சிவபெருமான் வகை செய்தான் எனும் அந்த வரலாற்றையெல்லாம் நாம் இதுக்கு முன்னாடி வந்த பாடல்களிலேயே சிந்தித்தோம். கரும்பே என்று அழைக்கிறார். கரும்பு
அடி முதல் நுனி வரை இனிக்கும். கரும்பை நீங்கள் உடைச்சாலும் சரி, துண்டு துண்டாக வெட்டினாலும் சரி, இல்லை சக்கையாக பிழிந்து சாறு எடுத்தாலும் சரி, இனிக்கும் இனிக்கும் இனிக்கும். அப்படித்தான் சிவபெருமானுடைய சிந்தனையும் அவனை போற்றி பாடும் துதிகளும் அவனுடைய வழிபாட்டிலே நாம் தோய்வதும் நமக்கு இனிமையையே பயக்கும், இன்பத்தையே அளிக்கும் எனும் கருத்திலே கரும்பே என்று சிவபிரானை மாணிக்கவாசகப் பெருமான் அழைக்கிறார். பெருமானே, எங்கள் இல்லங்கள் தோறும் வந்து எங்களை காத்தருளும் பெருமானே, நீ துயில் எழ வேண்டும், எங்களுக்கு காட்சி தர வேண்டும். உன்னுடைய காட்சி எங்கள் உள்ளங்களிலே தேனாய் தித்திக்க வேண்டும். அந்த தேன் சுவையை சுவைப்பதற்கு, அனுபவிப்பதற்காக நாங்கள் எல்லாம் நீ எப்பொழுது கண்மலர்வாய் என்று வேண்டி விரும்பி நாங்கள் எல்லாம் காத்து கொண்டு நிற்கிறோம். விரைவாக நீ கண் மலர்ந்தருள்வாய். உன்னுடைய திருப்பார்வையை எங்கள் மீது செலுத்தி அருள்வாய். உன்னுடைய பேரருளை உன்னுடைய அடியவர்களான பரம்பரையாக உனக்கே அடிமை செய்ய வேண்டும், உன்னுடைய திருத்தொண்டிலேயே ஆட்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்பும் அடியவர்களான எங்களுக்கு உன்னுடைய காட்சியை காட்ட மாட்டாயா, கண்மலர்ந்து அருள மாட்டாயா எனுமாறு பெருமானுடைய துயில் எழும்ப வேண்டும் பெருமான் என்று வேண்டி விரும்பும் வகையிலே மாணிக்கவாசகப் பெருமான் இந்த பாடலை அமைத்திருக்கிறார். சிவபெருமான் கண் திறப்பார், நம் அனைவருக்கும் அவருடைய அருட்செல்வத்தை வழங்குவார். திருப்பள்ளி எழுச்சி பாடல்களை ஓதி பெருமானுடைய முழுமையான அருளை நாம் பெறுவோம். நாளை 10ஆம் பாடல் நிறைவு பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய அருள் தரும் மார்கழி நிகழ்ச்சியில் பக்தியின் இனிய மொழியாக கோதை நாச்சியார் அருளிய திருப்பாவை மற்றும் ஞானத்தின் ஒளியாக மாணிக்கவாசகர் அருளிய திருப்பள்ளி எழுச்சி என இரண்டும் நம் உள்ளத்தை தொட்டன. திருப்பாவை உறங்கி கிடக்கும் மனங்களை அன்போடு எழுப்பி இறைவனை நோக்கி ஒன்றிணைந்து நடக்க அழைத்தது என்றால் திருப்பள்ளி எழுச்சி அந்த பயணத்தின் ஆழத்தை நமக்குள் காட்டியது. நான் என்னும் சுவரை மெதுவாக கரைத்து உள்ளே ஒளி பிறக்க செய்தது. ஒரு பாடல் பக்தியை விதைத்தால் மற்றொரு பாடல் ஞானத்தை வளர்த்தது. இரண்டும் இணைந்து வழிபாடு ஒரு சடங்காக அல்ல, வாழ்வாக மாற வேண்டும் என்ற செய்தியை நமக்கு தந்தன. இன்றைய பாசுரங்களின் விளக்கங்கள் கேட்பதற்காக மட்டுமல்ல, நாளைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கான உள் நினைவூட்டல்களாக அமைந்தன. மார்கழியின் இந்த நாள் நமக்கு தெரிவிக்கும் உண்மை என்னவெனில், பக்தி வெளியில் தொடங்கினாலும் ஞானம் உள்ளே நிறைவு பெறுகிறது. இந்த ஆன்மீக உணர்வோடு இன்றைய நிகழ்ச்சியை இங்கு நிறைவு செய்கிறோம். நாளை மற்றொரு பாசுரம், புதியதொரு வெளிச்சம், மற்றொரு உள்பயணம். அதுவரை இறையருள் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்கட்டும். நன்றி, வணக்கம்.